ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். சிதம்பரத்தில் நடந்த இன்னொரு அற்புதத்தை இன்றைக்கி சொல்ல போகிறேன். நாங்கள் வந்து சிதம்பரம் அன்னதானத்துக்கு போகும்பொழுது இங்கேருந்து வீட்டிலேருந்து 20,000 பணம் கொண்டு போயிருந்தேன். அங்கே போய் தொடங்கி சக்தி பீடத்தில் சொல்லி எங்களுக்கு அதற்குண்டான இடத்த அமைச்சு கொடுங்க, அதே மாதிரி தங்குற இடம் சாப்பிட்ற இடம் இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுங்க, கேஸ்க்கு ரெடி பண்ணி கொடுங்க, இதுக்கெல்லாம் நாங்கள் பணம் பே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அவங்க அதன்படி செஞ்சு கொடுத்தாங்க. நாங்கள் அந்த இடத்துல போய் இருந்துட்டு அன்னதானத்துக்கு தேவைப்படுற பணத்தை எங்களோட ஒவ்வொருத்தரும் அமௌண்ட் கொடுக்க எழுதிட்டு இருந்தோம். அப்போ போனாங்கிற சக்தி கடலூர்லேருந்து எனக்கு அவங்களுக்கு தெரியும், இரும்பு துண்டில் பழக்கம். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சக்தி நம்ம இந்த சிதம்பரம் அன்னதானத்துக்கு கும்பாபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச நன்கொடையை கொடுங்க, வந்து கலந்துக்கங்க, தொண்டு செய்யுங்கன்னு கூப்பிட்டோன்னே அவங்க என்ன பண்ணாங்க, சக்தி எனக்கு உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், அதனால் நான் கல்யாணம் முடிச்சுட்டு உங்களை வந்து பார்க்குறேன், அதுக்காக நான் வந்து என்னோடய தொகையை மட்டும் அனுப்பிச்சி வர்றேன், தொண்டுக்கு வந்து என்னால் இந்த வாட்டி வர முடியாது சக்தி அப்படின்னு சொல்லிட்டு 5,400 ரூபா பணம் அனுப்பிச்சி விட்றாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, சக்தி இன்னொரு முக்கியமான நண்பரை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன், அவங்க மூலம் நீங்கள் இந்த 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 பணி தொடர்றதுக்கு அவங்க அம்மாவோட ஆன்மீக பணியை எங்கே பார்த்தாலும் அவர் நிறைய செய்கிறாரு, எங்கள் மன்றத்துக்கெல்லாம் அவர் மூலம் தான் நாங்கள் இந்த ஆன்மீக பணிக்கு உதவுறாரு. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் எங்களுக்கு அவர் பணம் அனுப்பி வைப்பார் அன்னதானத்துக்கு, அதெல்லாம் அவர் மூலம் தான் எங்கள் மன்றத்தில் பௌர்ணமி அன்னதானம் நடக்குது. நான் உங்களுக்கு அந்த அவரோட நம்பர் தரேன், நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுங்க சக்தி, நிறைய தர்மம் செய்கிறாங்க, அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்ச ஆன்மான்னு சொல்லி அவங்க நம்பர் பாஸ்கர் நம்பர் கொடுத்தாங்க. நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சக்தி இந்த மாதிரி சிதம்பரம் அன்னதானத்துக்கு வந்து கலந்துக்கங்க, உங்களால் முடிஞ்ச நிதி உதவி செய்யுங்க, வந்து தொண்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அவர் என்ன பண்ணார், உடனே சக்தி நான் போனாங்க சொன்னாங்க, கேள்விப்பட்டேன், என்னால் முடிஞ்ச தொகையை நான் அனுப்பி வைக்கிறேன் சக்தி, என்னால் இப்போதைக்கு வர முடியாது, இருந்தாலும் உங்கள் தொண்டு சிறப்பாக இருக்க நான் அம்மாட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரே அதை ஏற்பாடு பண்ணி உடனே பணம் அனுப்புறதா சொல்லி ஓம் சக்தி உங்களோட தொண்டு தொடரட்டும்னு சொல்லி வாழ்த்தி என்னோட நம்பரை வாங்கிக்கிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த சிதம்பரம் அன்னதானத்துக்கு அங்கிருந்தபடியே எனக்கு 20,000 அன்னதானத்துக்கு போட்டு விட்டுருந்தாங்க. அதன் மூலம் இந்த பாஸ்கர் சக்தி எனக்கு அறிமுகமானாங்க. அதாவது அம்மாவோட சிதம்பரம் அன்னதானம் முடித்து நாங்கள் வீட்டுக்கு வந்த பிறகும் அவரை பற்றி அவரோட ஆன்மீகம் அவர் கற்றுக்கிட்ட முறையும் அம்மாவிட்ட அவர் எப்படி கும்பிட்டாங்கங்கிறத எல்லாரையும் அடிக்கடி வந்து அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் எங்கள்கிட்ட பகிர்ந்துக்குவார். அதே போல் நானும் எங்களோட அம்மா என்னென்ன மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு 40 வருஷ வரலாறு, அதே மாதிரி அம்மா புக்கு போட சொன்ன கதை, அதே மாதிரி வீடியோ தனிப்பட்ட வீடியோ அம்மாவோட சேனல் ஆரம்பித்து போட சொன்னது, இதெல்லாம் அவர்கிட்ட பேசும்போது என்ன சக்தி இவ்வளோ வேலை வச்சுக்கிட்டு அம்மாவை பற்றி இவ்வளோ செய்ய வேண்டிய நீங்கள் இன்னும் அமைதியாக இருக்கிறீங்களே, உடனே இந்த தொண்டை ஆரம்பிங்க சக்தி அப்படின்னு எனக்கு வந்து கேட்டார். சக்தி எனக்கு வந்து இந்த சேனலை பற்றி ஆரம்பிக்கிறத பற்றி தெரியாது, அதே மாதிரி என்கிட்ட டச்சு செல்லும் இல்லை, இதுக்காக யோசிச்சுட்ருக்கேன் சக்தி அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் சக்தி நீங்கள் கவலைப்படாதீங்க சக்தி, அம்மா தைரியம் கொடுப்பா சக்தி, அம்மா துணை இருக்கிற சக்தி, நீங்கள் துணிஞ்சு இறங்குங்க சக்தி, எல்லாம் அம்மா பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப தன்னம்பிக்கையாகவும் தைரியமும் கொடுத்தாரு. சரின்ட்டு நான் சொல்லிட்டு கேட்டுட்டு நானும் அம்மாட்ட வேண்டிக்கிறேன் சக்தி, சீக்கிரம் நம்மளோட அம்மாவோட வேண்டுதலும் நம்மளோட வேண்டுதல் படியும் அது சீக்கிரமாக நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் சக்தி சொல்லி வச்சுட்டாரு. சரிப்பா எனக்கு அவர் சொன்ன ஆறுதலில் எனக்கு வந்து இன்னமும் சீக்கிரம் அதை ஆரம்பிக்கணுங்கிற ஒரு ஈகல் ஏற்பட்டு என்ன பண்ண, நான் சீக்கிரமாக நம்ம இதை தொடங்கிடணும், நாள் கடந்துக்கிட்டே போகுது, அம்மா பணி இவ்வளவு இருக்குது அப்படின்னு ஒரே கவலையும் ஏக்கமாக இருந்தது. நான் மதுரையில் இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணார், அங்கே எங்கள் வெண்ணிலா எங்கள் பிள்ளைங்க எல்லாருக்கூடையும் ஆன்மீகத்தை பற்றி அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை சொல்லுவார். அந்த மாதிரி சொல்கிறப்ப ஒரு நாள் என்ன பண்ணார், எங்களோட வெண்ணிலாட்டையும் அட்ரஸ் வாங்கிட்டு என்னோடய மதுரை வீட்டு அட்ரஸையும் வாங்கிட்டு அங்கேருந்து செகண்ட் ஹேண்டு ஃபோன் அனுப்பிச்சுட்டு விட்டார், டச் செல்ஃபோனு. சக்தி இதுலேருந்து நீங்கள் ஆரம்பித்து துணிஞ்சு நடந்துங்க சக்தி, அம்மா கூட இருப்பா, அவள் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லி சொன்னார். அதன் மூலம் நான் இந்த சேனல் ஆரம்பித்து அதை அவரோட செல்லு மூலம்தான் இந்த சேனல் ஆரம்பித்து நான் என்ன பண்ணேன், முதல்ல அறிமுக வீடியோவும் 2 வீடியோஸும் போட்டுட்டு அந்த நிகழ்ச்சி வந்து நல்லா வந்திருக்குதான்னு பார்த்து அவருக்கும் வீடியோ அனுப்பிச்சுக்கிட்டோம். ஆனால் இது முடிஞ்ச ஒரு நவராத்திரி வந்தது. நவராத்திரி வந்தோன்னே அம்மா என்ன பண்ணாங்க, உடனே என்ன பண்ணாங்க, திடீர்னு வியாழக்கிழமை நவராத்திரி வியாழக்கிழமை அபிஷேகத்துக்கு வா அப்படின்னு சொல்லி புதன்கிழமை மத்தியானம் எனக்கு அம்மா வந்து தியானத்தில் சொல்கிறாங்க. எங்கள் பொண்ணுங்கள்லாம் வேலைக்கு போயிட்டு அவங்க வர்றதுக்கு மணி 6 ஆயிடுச்சு. நாங்கள் அதுக்கு பிறகு பணம் கட்டுறதுக்காக ஆலயத்துக்கு போனால்
அங்கே இன்றைக்கி கவுண்டர் மூடிட்டாங்க, இன்றைக்கி கட்ட முடியாது, நாளைய அபிஷேகத்துக்கு நீங்கள் நாளைக்கு பணம் கொண்டுட்டு போங்க, அங்கேயே உங்களுக்கு பணம் வசூல் பண்ணுவாங்க, அங்கேயே கட்டிட்டு அபிஷேகம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு வந்துட்டோம். அதே மாதிரி காலையில் விடிய காலையில் எழுந்திரிச்சு நானே எங்கள் பேத்தியும் குளிச்சுட்டு அபிஷேகத்துக்கு போயிட்டோம். அபிஷேகத்துக்கு போயிட்டு அந்த அபிஷேகம்லாம் பார்த்து முடிச்சுட்டு அது நடந்து முடிஞ்சோன்னே நாங்கள் என்ன பண்ணோம், அம்மாவோட வீடியோஸை பற்றி எல்லாருக்கும் சொல்லுவோம், நம்ம எனக்கு தெரிஞ்ச தொண்டர்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அந்த அபிஷேகம் முடிஞ்ச கையோட என்னோட இது ஒவ்வொரு சக்திகளையும் பார்க்கறதுக்காக நவராத்திரி அங்கே வந்திருக்க எல்லா தொண்டர்களையும் பார்த்து அவங்கக்கிட்ட இதை பற்றி சொல்லணுங்கிறதுக்காக புறப்பட்டு போய் ஒவ்வொருத்தட்டையும் சொல்லிட்டு வந்துட்டு நான் வந்து திருப்பி இந்த பக்கத்து வந்து இப்போ இன்னொரு சில சக்திகளை பார்க்கலான்னு நான் இந்த பக்கத்துக்கு எதிர்பக்கம் வந்தப்போ ஒரு சக்தியும் எந்திரிச்சு வந்து ஓம் சக்தி சொன்னாங்க. சரி, நமக்கு எப்பயோ அறிமுகமான சக்திங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓம் சக்தி சொல்லிவிட்டு சக்தி நாங்கள் அம்மாவை சொல்லி வீடியோஸ் போட்டிருக்கோம், பாருங்கள், உங்களால் முடிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் உடனே அவங்க மனைவியோடு வந்திருந்தாங்க. எந்திரிச்சு அவங்க மனைவிகிட்ட நான் சொல்லலை, அவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லி கையை காமிச்சாங்க. அவங்களும் எந்திரிச்சு ஓம் சக்தி சொல்லி நின்னாங்க. அப்புறம் வந்து சக்தி அப்படின்னு சொல்லின்னு இந்த மாதிரி நான் விளக்கம் கொடுத்து இந்த அம்மாவோட சேனலை நீங்கள் பாருங்கள் சக்தி, எல்லாருக்கும் உங்களால் முடிஞ்சவங்க அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னோன்னே அதுக்கு பிறகு தான் அவர் சொல்கிறாரு, சக்தி எனக்கு தெரியுதா, நான் தான் பாஸ்கர் சக்தி அப்படிங்கிறாரு. இந்த பாஸ்கருங்கிறது தான் எனக்கு செல்லு டச்சு செல்லு ஃபஸ்ட்டு செகண்ட் ஹேண்ட் செல்லு அனுப்பி போட சொல்லி ஊக்கம் கொடுத்த ஒரு ஆன்மீக ஆன்மா. அதன்படி நான் வந்து அப்புறம் ஐயோ சக்தி நீங்கள் இதை முதைய சொல்ல மாட்டிங்களா, உங்களால் தான் சக்தி இந்த வீடியோ போட முடிஞ்சுது பாருங்கள், நீங்கள் கொடுத்த தைரியத்தால் இன்றைக்கி உலகம் பூரா அம்மா சொன்னபடி இந்த சேனலை போடவும் எல்லோரும் உலகம் பூரா உங்கள் செல்லு மூலம் அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கவும் அதன் மூலம் நீங்கள் உங்கள் எவ்வளவு ஃபேமஸ் ஆகிருக்கிறீங்க, உங்களோட செல்லு தான் இதுக்கு உதவி இருக்குது, அதுக்கு நீங்கள் தான் பெரிய உதவி பண்ணி எனக்கு இந்த ஆன்மீக பயணத்தை தொடங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றி சொன்னேன். அதன் பிறகு நான் என்ன பண்ணேன், அந்த அபிஷேகத்தை முடிச்சுட்டு பார்த்துட்டு நான் அவர்கிட்ட பேசிகிட்டு வந்துட்டு இந்த பக்கம் இன்னொரு மறுபக்கம் போய் பார்க்க போகிறப்ப அங்கே ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்க, பத்மாவதிங்கிறவங்க. அவங்க வந்து தூத்துக்குடி. அவங்கக்கிட்ட பேசிட்டு அவங்க அறிமுகமானாங்க. அவங்ககிட்ட இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கேம்மா பாருங்கம்மான்னு சொன்னேன். அவங்களும் சரிம்மா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, எங்கிட்ட சொல்கிறதோட இந்த சக்திகிட்ட சொல்லுங்கள், நீங்கள் எப்படி கிராம அன்னதான தொண்டில் உலகம் பூரா அம்மா சொல்லி செஞ்சீங்களோ, நம்ம ஊர் பூரா சொல்லி செஞ்சீங்களோ, அதே மாதிரி இவங்க கிராமமாக ஆன்மீகத்தை வளர்க்குறபடியே அம்மா இவங்களை செய்ய சொல்லியிருக்காங்க. இவங்கக்கிட்ட சொன்னாங்க, இவங்க அந்த கிராமங்கள் பூரா தூத்துக்குடி பூரா இவங்களால் அந்த ஆன்மீகத்தை பரப்பிட முடியும். உங்கள் வீடியோஸை எல்லாருக்கும் அனுப்பிச்சிடுவாங்க சக்தி, ஷேர் பண்ணிடுவாங்க, அவங்கள விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல ஆன்மா அப்படின்னு சொல்லி இந்த கிருஷ்ணலீலாங்கிறவங்க நம்பரை எனக்கு கொடுத்தாங்க. இந்த 2 நபர்களையும் பார்க்குறதுக்கு தான் அம்மா அந்த நவராத்திரி வியாழக்கிழமை அபிஷேகத்துக்கு என்னை வர சொல்லியிருக்காங்க. இந்த முக்கியமான 2 ஆன்மாக்களையும் சந்தித்து அதன் மூலம் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அதனால தான் அம்மா நவராத்திரி அபிஷேகத்துக்கு வர சொல்லியிருக்கிறாங்கிறது அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. ஓம் சக்தி.